வாங்க, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விளாக்லாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் மெஸ்ஸில் எங்கள் குட்டி மெஸ்ஸில் என்ன சமையல் பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு கூட்டு, சாதம் வச்சாச்சு. சாரெலாம் இன்றைக்கி 7:50க்குலாம் வந்துட்டாங்க. ஏன்னா பஸ்ஸை பிடிக்க முடியல, அன்றைக்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னோம்ல, அதனால் இன்னிலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சாரு. அதனால் அவங்களுக்கு சாருக்கு 7:50க்கு வச்சாச்சு. இந்த சாருக்கு தோசை கொடுக்கல, கேப்பக்கூழ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவருக்கு இப்போ தோசை கொடுக்குறதா சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும், நேரம் ஆயிடும் அப்படின்ட்டு முதல் நாளே இனிமேல் அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிறணும். காலையில் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு காலை சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி வச்சுக்கணும். காலையில் 7:45க்குலாம் நம்ம 2 சாப்பாடே செஞ்சு கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இதற்கு ஊர் 3/4 மணி நேரம் 40 நிமிஷத்தில் போகிற இடத்துக்கு காலையில் 7:30க்கு 7:45க்கு போகணுன்றாரு. சரி, நம்மகிட்ட சாப்பாடு வாங்குறாங்க, கொடுத்துதாகணும். பன்னீர் இருந்துச்சு, பன்னீர் கிரேவி மாதிரியே வச்சு கொடுத்தேன் சாருக்கு. ஒரு முட்டையாக வச்சு கொடுத்து மதிய சாப்பாடு முடிச்சாச்சு. காலையில் கேப்பக்கூழ் கிண்டி கொடுத்தேன். காலையில் வெள்ளனையே கேப்பக்கூழை கிண்டி வச்சுக்கிட்டேன், அதனால் கொடுத்து விட்டாச்சு. அடுத்து 2 பேர் வருவாங்க. அடுத்து தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்து பாப்பா ரசம் வச்சு உருளைக்கிழங்கு கூட்டு தான் கொண்டு போனான். உருளைக்கிழங்கு ஜிப்ஸ் நம்ம குழம்பு கொடுக்கணும்ல, அந்த குட்டி தம்பிக்கு ஜிப்ஸு கேட்டாப்புல, அவனுக்காக தான் கொஞ்சம் ஜிப்ஸு போட்டிருக்கேன். அப்புறம் முட்டையும் அவிச்சாச்சு. எல்லாருக்கும் சேர்த்தாப்புல அவிச்சிட்டேன் குக்கரில் போட்டு. எல்லாத்துக்கும் மதியானத்துக்கு சேர்த்தே முட்டையெல்லாம் அவிச்சு வச்சுட்டேன். மதியான கூட்டு பாசிப்பயிர் கூட்டாது, தட்டாம்பயிர் கூட்டாது தான் வைக்கலான்றது. இது காலையில் இப்போ தோசை ஊற்றப்படல, தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் தாத்தாவுக்கு. அவங்களுக்கு சாம்பார் சட்னி வைக்கல, இனிமேல் தான் ரெடி பண்ணணும். இன்னொருத்தவங்க சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்காக தான் இந்த கேரட் வச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கேரட்டு பொரியல் கொஞ்சம் வச்சுருவோம், இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு. இவங்களுக்கும் காலையில் கொடுத்து விடணும். கேரட்டும் கொடுத்துட்டு முட்டை ஆடு கொஞ்சம் வச்சு கொடுத்த வேண்டியதுதான். எல்லாம் கொஞ்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் பாட்டிக்கு இந்த தோசை ஊற்றிட்டுருக்கோங்க. இந்த கொஞ்சம் தேங்காய் மட்டும் துளி போட்டு நைட்டு சாப்பாடுக்கு தோசை தான். உளுந்தும் அரிசியும் ஒன்றாவே போட்டு அரைக்கேன். கொஞ்சமாக தான் உளுந்து இருந்துச்சு, திரும்ப கடைக்கு போய் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு இருந்ததை போட்டாச்சு. இப்போ கேரட்டு பொரியலும் ரெடி ஆகிட்டு இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். மேலே வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா கீழே போகிற மாதிரி இருக்கும். இப்போ தட்டாம்பயிறு கூட்டு தான் வச்சுருக்கோம். கூட்டு வச்சு முடிச்சிட்டேன். சாதமும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பளம்லாம் பொரித்து கவரில் போட்டு அடைச்சிட்டேன். இனிமேல் குழம்ப பாத்திரத்தில் ஊற்ற வேண்டியது பாருங்கள். இனிமேல் குழம்பெல்லாம் பாத்திரத்தில் ஊற்றி அடுக்கி கொடுக்குறது தான். இப்போ நம்ம வீட்டில் அவ்வளோ வேலையும் முடிஞ்சு சாப்பாடெலாம் எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. கிளீனிக் ஒர்க் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தரைக்கு போட்டேன். அப்புறம் சாதம் எல்லாமே தீர்ந்து போயிட்டு ரசம் மட்டும் இருக்குது. கொஞ்சம் காலையில் வச்ச கேரட் இருக்குது, இதெல்லாம் விளக்க போடுறேன். அப்புறம் விளக்குறதுக்கு தான் பாத்திரம் இருப்பாங்க, நிறைய பாத்திரம் இருக்குது. ஏன்னா அதை இடையில தேய்க்கவே நேரம் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் தேய்க்க நிறைய கிடந்துச்சு. அப்பப்போ விளக்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ இன்றைக்கி விளக்க முடியல, நைட்லாம் தூக்கம் முடிச்சோம்ல, அதனால் தேய்க்க முடியல. இப்போ இந்த வேலை தான் பார்க்க போகிறோம், பாத்திரம் தேய்க்கிறது. அதுக்கப்புறம் வீடை தூத்துட்டு தொடச்சிட்டு இப்போ நைட்டுக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். பாருங்கள், தோசைக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்து அரிசியும் சேத்தாக்கில் போட்டு அரைச்சாச்சு. அங்கே போயிட்டு நைட்டு தக்காளி சட்னி வச்சு தோசை. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.